வணக்கம். இன்னைக்கு நாம ஆஸ்திரேலியாவோட ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிராணிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதோட பேரு குவாக்கா. உலகின் மகிழ்ச்சியான மிருகம்னு கூட சொல்றாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இது மேற்கு ஆஸ்திரேலியால குறிப்பா பெர்த் பக்கத்துல ராட்னெஸ்ட் ஐலண்ட்னு ஒன்னு இருக்கு. அங்க நிறைய இருக்காம். சரி. நாங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோம். அதுல இருந்து எடுத்த தகவல்களை வச்சு இது ஏன் இவ்ளோ பாப்புலர், அதோட நிஜ கதை என்னன்னு கொஞ்சம் அலசலான் இருக்கும். ஓகே, சூப்பர். நீங்களும் எங்க கூட சேர்ந்து இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது முதல்ல பாக்குறப்ப எனக்கு கூட கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இது என்ன அணிலா இல்ல பெரிய சைஸ் எலியா அப்படின்னு. ஆமா, பாக்க அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல ஐரோப்பியர்கள் கூட பாவம் இத ஒரு பெரிய எலி வகைன்னு நினைச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா, அதனால இந்த தீவுக்கே எலிக்கூடு மணி ராட் நெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப ராட் நெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹஹா, இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஆனா உண்மையில அது எலியோ அணிலோ இல்ல. அப்போ அது என்ன? இது ஒரு சின்ன வகை மேக்ரோபாட். மேக்ரோபாட்னா அதாவது கங்காரு வாலபி இருக்குல்ல, அந்த மாதிரி பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. மார்சுப்பியல் வகையில வரும். ஓ, கங்காரு மாதிரி. ஆமா, சிட்டோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரினத்தோட ஒரே உறுப்பினர். இது மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி ராட்னஸ் தீவுலையும் பக்கத்துல இருக்க பால்டு தீவுலையும் இதுங்க முக்கியமா வாழுது. சரி, அப்போ அந்த மகிழ்ச்சியான மிருகம்னு சொல்றாங்களே, அது ஏன்? அதுக்கு காரணம் அதோட முக அமைப்பு தான். பாத்தீங்கன்னா அதோட வாய் அமைப்பு, அப்புறம் அந்த மேல் பற்கள் லேசா தெரியிற விதம், இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அது எப்போ சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆமால, அதான் காரணம். இது ரொம்ப சின்ன பிராணி தானே, ஒரு பூனை சைஸ் இருக்குமா? கரெக்ட். சுமார் ஒரு 2.5 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் தான் எடை இருக்கும். ரொம்ப பெருசு கிடையாது. அதோட வால் கூட குட்டியா? ஆமா, வால் ஒரு 25 இருந்து 30 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கும். இன்னொன்னு, இது பகல் அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்காது. ஓ, பெரும்பாலும் ராத்திரி நேரத்துல தான் ஆக்டிவா இருக்கும். கொஞ்சம் பயந்த சுபாவம்னு கூட சொல்லலாம். சரி சரி. நீங்க கங்காரு மாதிரி மேக்ரோபாட்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கும் குட்டிய வயித்து பையில வச்சு வளர்க்குற பழக்கம் உண்டா? நிச்சயமா உண்டு. கங்காரு மாதிரி இதுக்கும் வயித்துல பை இருக்கு. அதோட குட்டிய ஜோயின்னு சொல்லுவாங்க. ஜோயி, ஓகே. ஆமா, அந்த குட்டிய பைக்குள்ள வச்சு தான் பாதுகாக்கும். ஒரு கோக்கா அதோட ஆயுள் சுமார் ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல சுமார் 17 குட்டி வரைக்கும் போட முடியும். 17 குட்டிகளா? ஆனா இங்கதான் ஒரு சோகமான விஷயம் இருக்கு. ஒரு காலத்துல மேற்கு ஆஸ்திரேலியால இது ரொம்ப பரவலா காணப்பட்டுச்சு. ஆனா ஐரோப்பியர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் நிலைமை மாறிடுச்சு. என்னாச்சு? மறுபடியும் மனிதர்களால பிரச்சனையா? ஆமா, நேரடியாவும் மறைமுகமாவும். அவங்க அறிமுகப்படுத்தின சில விலங்குகள், குறிப்பா பூனைகள், அப்புறம் செந்நரிகள், ரெட் ஃபாக்ஸ். ஓ, பிரெடேட்டர்ஸ். அதேதான். அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் காடுகளை அழிச்சது. இதனால கோக்காக்களோட எண்ணிக்கை பயங்கரமா குறைஞ்சு போச்சு. ஐயோ பாவம். அதோட அந்த சிரிக்கிற முகம் அதோட கஷ்டத்தை மறைக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா, அது ஒரு மாதிரி முரணான விஷயம்தான். அப்போ இப்போ இதோட நிலைமை என்ன? இத பாதுகாக்க ஏதாவது பண்றாங்களா? ஆமாமா, இப்ப இது ஒரு பாதுகாக்கப்பட்ட இனம், ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓ, நல்ல விஷயம். அதனால தான் நீங்க ரோட்னஸ் தீவுக்கு போனா கோக்காக்களை பார்க்கலாம், ரசிக்கலாம், போட்டோ எடுக்கலாம். ஆனா அடையப்பா, இவ்ளோ ஃபைனா? ஏன் தொடக்கூடாதுன்னு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க? அதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒன்னு நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்து சாதாரணமா பரவுற கிருமிகள் கூட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிற இந்த கோக்காக்கள்ல ரொம்ப மோசமா பாதிக்கலாம். ஓ, நம்ம சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி? ஆமா, அது கூட அதுங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சில சமயம் இறந்து போக கூட காரணமாகிடலாம். சரி சரி. ரெண்டாவது காரணம்? ரெண்டாவது, நான் முன்னே சொன்ன மாதிரி இது சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட இனம். அதனால அதை தொந்தரவு செய்யறதே சட்டப்படி தப்பு. ஓ, ஓகே ஓகே. அதனாலதான் இதை வீட்டுல பெட் அனிமலா வளர்க்க முடியாதா? நிச்சயமா முடியாது. தடை இருக்கு. இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே, குறிப்பா அந்த மேற்கு ஆஸ்திரேலியா பகுதிக்கு மட்டுமே உரித்தான ஒரு தனித்துவமான மிருகம். அப்போ நாம இன்னைக்கு பேசினதை வச்சு பார்க்கும்போது இந்த கோக்கா அப்படிங்கிறது மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கே ஸ்பெஷலான, பார்க்க சிரிக்கிற மாதிரி ஒரு முக அமைப்பு கொண்ட ஒரு சின்ன மார்சுப்பியல். ஆமா, ஆனா அதோட தோற்றத்துக்கு பின்னாடி மனுஷங்களாலையும் அவங்க கொண்டு வந்த விலங்குகளாலையும் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதோட வாழ்விடமும் குறைஞ்சு போயிருக்கு. இப்போ அதை பாதுகாக்கிறாங்க. சரிதான். அதனால ராட்னஸ் தீவுல இத பாக்கும்போது தூரத்துல இருந்து ரசிக்கணுமே தவிர தொடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதோட அந்த சிரிப்புங்கிறது அதோட முக அமைப்பு தானாலும் இது ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா?
என்ன கேள்வி? ஒரு விலங்கோட வெளித்தோற்றத்தை வச்சு அது மகிழ்ச்சியா இருக்குன்னு நாமளா முடிவு பண்றோம். ஆனா அந்த தோற்றம் அதோட பாதுகாப்புல நிஜமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது யோசிச்சு பாருங்க. ஒரு உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்கு அது பார்க்க அழகா இருக்கணும், இல்ல சிரிக்கிற மாதிரி இருக்கணுமா? இல்லனா அதோட சூழலியல் முக்கியத்துவத்துக்காக அது எப்படி இருந்தாலும் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணுமா? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன்.